அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆடிப்பெருக்கு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு தினங்கள் ஒன்றுதான் ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது தினத்தையே ஆடிப்பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு அன்று நம் வீட்டு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பரம்பொருள் பிள்ளையாரை பிடித்து அருகம்புல் சாத்தி காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று புண்ணிய நீரில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். ஆடிப்பெருக்கென்று செய்யப்படும் வழிபாடுதான் தான தர்மங்களை துவங்கும் செயல்கள் ஆகியவற்றின் பலன்கள் பல மடங்காக பெருக்கெடுக்கும் என்பது ஆடிப்பெருக்கின் சிறப்பம்சம். அதனால்தான் ஆடிப்பெருக்கு தினம் மிக முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த புனிதமான நாட்களில் என்ன செய்யலாம் என்பதை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். இந்த உலகமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருகிறது. அதில் தண்ணீர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று. உலகம் முழுவதும் இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணம்தான் தண்ணீர். இந்த தண்ணீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தும் ஒரு திருநாள் தான் ஆடி 18ஆம் பெருக்கு. ஆடி மாதம் மழை காலத்தில் துவக்கமான மாதமானதாக இருக்கிறது. ஆடி மாதம் வேப்பிள்ளை தோரணம் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழா சாற்றப்படுகிறது. அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது நம்பிக்கையாகும். இப்படி பெய்யும் மழையால் ஏரி குளம் ஆகியவை நீர்நிலைகளில் நிரம்பி விவசாயம் செழிக்க உதவுவதால் அடுத்ததாக விவசாயம் மற்றும் நீர் பெருக்கெடுப்பதால் இதனை ஆடிப்பெருக்கு என கூறுகிறார்கள். இந்த நீரை வழிபடவும் நாம் இந்த நீரை வழிபடுவதை விளக்கமாகவும் கொண்டு வருகிறோம். மிக முக்கியத்துவம் காவிரி தாயை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்த நாளில் வழிபடுகிறோம். ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வரும் காவிரி ஆற்றின் தண்ணீர் கடை மடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு 15 தினங்களாவது தேவைப்படும் என்பதனாலேயே ஆடி மாதத்தின் 18வது நாளில் ஆடி 18ஆம் பெருக்கு விழா கொண்டாடப்படுவது வழக்கத்தில் உள்ளது. ஆடிப்பெருக்கன்று அன்னை தெய்வங்களின் சக்தியையும் காவிரி தாய் தான் வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு வழங்கும் திருநாளாகவும் ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுகிறது. அதனால் தான் ஆடிப்பெருக்கன்று காவிரியில் புனிதமாக நீராடி பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. ஆடிப்பெருக்கன்று என்ன செய்தாலும் அது பல மடங்கு பெருக்கும் என்பது நம்பிக்கை. இதனால் இந்த தினத்தில் சுபகாரிய வேலைகளை துவங்குவது, புதிய பொருட்களை வாங்குவது, புதிய தொழில்களில் ஈடுபடுவது ஆகியவற்றை செய்வதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளனர். ஆனால் ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லப்படுவதால் ஆடிப்பெருக்கு தினத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், எந்த காரியங்கள் எல்லாம் செய்யலாம் என சந்தேகம் இருந்து கொண்டே வருகிறது மக்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் சந்தேகம் தீர ஆடிப்பெருக்கென்று நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய தினம் என்பதனால் அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம். புதிய தொழில் துவங்குவது, புதிய கடைகள் திறப்பது, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது, புதிய தொழில் துவங்குவது, கலைகளை கற்க துவங்குவது போன்றவற்றை செய்யலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. சனிக்கிழமையில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அன்று ஸ்ரீராமர் அவதரித்ததால், அதாவது ராமர் நாட்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருந்து வருகிறது. ஆடிப்பெருக்கென்று கண்டிப்பாக நகை புடவை போன்ற ஏதாவது ஒரு வாங்கியே தீர வேண்டும். இது இந்த ஆடிப்பெருக்கானது சனிக்கிழமையை அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருவதால் மிக முக்கியத்துவம். சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாட்களில் வருவதால் சூரியனுடைய அருளையும் மற்றும் காவிரி தாயின் அருளையும் பெற வேண்டும். இந்த தினத்தை பயன்படுத்தி கொண்டு ஆடிப்பெருக்கென்று திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்ளும் போது அவற்றில் ஏதாவது பழுதடைந்திருந்தால், தேய்ந்து போயிருந்தால் ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றிக்கொள்ளலாம். குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கென்று வாங்கலாம். இது எதுவும் கிடையாது.
ஆனால் ஆடிப்பெருக்கன்று செல்வம் பெருகு ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கல்லுப்பு, மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்துவிட்டு பிறகு அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.